வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எண்ணம் ஆராய்தல் என்ற பொருள் பற்றி இப்பொழுது உரையாற்ற இருக்கிறேன். எண்ணம் என்றால் மனதின் மூலமாகவே நாம் ஒவ்வொரு உருவமாகவும் குணமாகவும் அவ்வப்போது வடிவம் எடுக்கிறோம். அதற்கு முதலாகவே அது இருக்கிறது. அந்த பதிவுதான் மீண்டும் பிரதிபலிக்கிற போது எண்ணமாக வருகிறது. எண்ணத்தினாலேயே தான் வாழறோம். எண்ணம் தான் வாழ்க்கை. ஆனாலும் அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இது எப்படி இயங்குகிறது என்பது தெரியாததுனால அந்த எண்ணத்தை முறையாக பயன்படுத்தாத போது நல்விளைவுகள் நமக்கு எவ்வளவு வரணுமோ அவை தடையாவதோடு வேறு விளைவுகளும் நாம் அனுபவிக்கிறோம். அதனால மனிதனாக பிறந்த எல்லாருமே எண்ணத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சி வேணும். எண்ணம் ஆராய வேணுமானால் எண்ணுகின்ற மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையில விஞ்ஞானமும் மனதை பற்றி தெளிவாக இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அதே போல வேதாந்தமும் மனதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்க இல்லை. ஆனாலும் மனதையே ஆராய்ந்த சித்தாந்திகள், சித்தர்கள், அவர்கள் மனதை பற்றி நல்ல முறையில் அறிந்தார்கள். மனதை அறியும் போது மனதுக்கு அடித்தளமாக உள்ள அறிவு, அந்த அறிவுதான் இறைநிலையாக இருப்பதை உணர்ந்தார்கள். அந்த இறைநிலையானது பேரியக்க மண்டலம் முழுமையும் முறையாக இயக்கிக் கொண்டிருப்பதையும், அதே இறைநிலையானது அறிவாக இருந்து கொண்டு ஒவ்வொரு உயிரினத்தையும் வளமாக வாழ வைத்துக் கொண்டிருப்பதையும் அறிந்தார்கள். அவர்கள் விளக்கிய விளக்கம்தான் இந்த மனித குலத்துக்கு மனதை பற்றி அறிந்து கொள்வதற்கு நல்வாய்ப்பாகும். அன்பர்களே, ஒரு சிறிய ஆராய்ச்சி நீங்கள் செய்து பாருங்க. 3 வயது முதல் கொண்டு இன்று வரையில நடந்த நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்ததோ அதை நினைவு கூர்ந்து பாருங்க. அப்படியே எந்த மாதிரி நடந்ததோ அதே போல காட்சி ஆகிறது இல்லையா? எத்தனை எண்ணங்கள் இதே போல, எத்தனை நிகழ்ச்சிகள், ஆயிரம். அவ்வளவு எங்கே இருக்கின்றன, எப்படி வந்து சேருகின்றன என்பதை தெரிந்து கொண்டோமையானால் தான் மனிதனுடைய ஒரு மதிப்பு, மனதனுடைய மதிப்பு நன்றாக ஒவ்வொருவருக்கும் விளங்கும். அப்படி மனதை பற்றிய மதிப்பு உணர்ந்து யார் வாழ்க்கை நடத்துகின்றார்களோ அந்த வாழ்க்கை தான் சிறப்பாகவும் தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் வெற்றியுள்ள வாழ்க்கையாகவும் அமையும். எனவே இந்த மனதை பற்றி சிந்திப்போம். மனம் எப்படி இயங்குகிறது என்பதை பார்ப்போம். நாம் ஒரு பசுவை பார்க்கிறோம். அது 8 அடி நீளம், 5 அடி உயரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பசு கண்ணிலே பிரதிபலிக்கிறது. எந்த அளவு இருக்கும்? கொசு அளவுதான் இருக்கிறது. உண்மையான பசு 8 அடிக்கு 5 அடி. இங்கே கண்ணுக்குள்ளாக அதே பசு பிரதிபலிக்கும் போது ஒரு சின்ன அளவில், கொசு அளவில் இருக்கிறது. ஆனாலும் பசுவனுடைய உருவம் அமைப்பு அவ்வளவும் தவறாத தெரிகிறது.
இன்னொருவர் பார்த்தா நம்ம கண்ணில் அந்த பசுவினுடைய பிரதிபலிப்பு நன்றாக தெரியும். எந்த பொருளானாலும் தூரத்தினாலே சுருங்கும். ஏன்? தொலைவு என்பது இறைவன் இருப்பிடம். எங்குமே நிறைய நிறைந்திருப்பது இறைவனுடைய செயல், இறைவனுடைய ஆற்றல், இறைவழி. அந்த இறைவழியில எந்த பொருளானாலும் சுருங்கும். அதே போல இந்த 40 அடி 30 அடி தூரத்துக்குள்ளாக ஒரு பெரிய பசு ஒரு சிறு அளவில் சுருங்கி கண்ணில பிரதிபலிக்கிறது. இதே கோணத்துல இன்னும் சுருங்கி உள்ள போற போது, மூளையின் இடத்துல போற போது புள்ளி வடிவமாயிடுறது. புலன்களால நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த காட்சியானாலும் எந்த அனுபவமானாலும் அது புலன்களை கடந்து மூளைக்கு போற போது காந்த அலை புள்ளியாதான் மாறும். அந்த புள்ளி என்ற காந்த அலை என்ன கேட்டீங்களோ அந்த சத்தம் அப்படியே அதில் அடங்கி சுருங்கி இருக்கும். என்ன பார்த்தீங்களோ அந்த காட்சி அப்படியே சுருங்கி இருக்கும். இப்படி பஞ்சேந்திரியங்களால் உணர்ந்த அத்தனையும் சுருங்கி விடும். அந்த சுருங்கிய ஒரு காந்த அலைய நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய காந்த சக்தி அதனுடைய சுழற்சியினால மைய ஈர்ப்பு என்று நமது உடல் மையத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது. உடலை சரியாக மேலே இருந்து கீழ் வரைக்கும் அளந்து பார்த்தோமானால் அது மையத்தை சரியா கணக்கெடுத்து பார்த்தா அந்த இடம் எதுவோ அதே போல நம்முடைய பருமனை கணக்கெடுத்து அதுக்கு மையம் எடுத்து இந்த ரெண்டையும் கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அங்கதான் அதான் உடலுக்கு நடு மையம். அந்த மையத்துல தான் இந்த காந்த ஆற்றல் சுழந்து கொண்டே இருக்கிறது. அங்கே மையம் கொண்டு விடுகிறது. அந்த மையத்துல காந்தத்தினுடைய அழுத்தம் அதிகம். எது வந்தாலும் இன்னும் சுருங்கி போகும். அதே போல இப்போ பார்த்த காட்சி மாடு, பசுமாடு கண்ணில கொசு அளவில் ஆச்சு, மூளையில வரப்போது புள்ளி அளவில் ஆச்சு, இன்னும் அங்க போற போது காந்த அலையோட கலந்து போகும். கலந்து போனாலும் என்ன வடிவம் இருக்கிறது. இப்பொழுது எந்த மன அலை சுழல்ல நாம் பசுவை பார்த்தோமோ அதுவே மன அலை சுழல் எப்பொழுது வந்தாலும் தானாகவே அந்த சுருங்கி பதிவாகி இருக்கக்கூடிய அந்த பசு மூளைக்கு தொடர்பு கொண்டு அப்படியே விரித்து காட்டுகிறது காட்சியாக. பசுவை பார்க்கிறோம் அல்லது நாம நினைந்து பார்க்கிறோம். நாம் என்ன பார்த்தோம்? பசு. அப்போ அந்த மனச்சூழலுக்கு நாம டியூன் பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த சுருங்கி இருக்கக்கூடிய பதிவு மூளைக்கு வந்து மூளை விரித்து காட்டுகிறது. இங்க மூளையினுடைய செயலை பாருங்க. எந்த பொருளானாலும் புலன்கள் மூலமாக வர்றத சுருக்கி கருமையத்துக்கு அனுப்புது. மீண்டும் கருமையத்தில் இருந்து எடுத்து விரித்து காட்டி எண்ணங்களாக மாற்றுது. அப்படி நீங்க எத்தனை செயல் செய்தாலும் எந்த அனுபவம் பெற்றாலும் அவ்வளவும் கருமையத்திலே சுருங்கி இருப்பதும் மீண்டும் மீண்டும் அது மூளையின் மூலமாக அது விரித்து காட்டுவதும் எண்ணமாகும். இந்த எண்ணம் என்பது ஏற்படும் போதே அந்த எண்ணத்துக்குரிய செயல்களை செய்வதற்கு நான் உடல்ல உள்ள எல்லா செல்களும் தயாராக இருப்பேன். ஏன்னா உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி ஆகையினால எந்த இடத்துல ஒரு இயக்கம் நடந்தாலும் அந்த இயக்கத்துக்கு தொடராக உடல் முழுவதும் உள்ள எல்லா செல்கள்லையுமே அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கும். அதே போல நாம் இந்த பசுவை பார்த்தோம். அந்த பசுவோட என்ன எதுக்காக பார்த்தோம்? வாங்கணும்னு நினைச்சோம் அல்லது பால் கறக்கணும்னு நினைச்சோம், செய்தோம் என்று வச்சுங்க. அப்ப தொடர்ந்து அத்தனை செயல்களும் பதிவாகி
இப்பொழுது ஒன்று ஒன்றாக காட்சியாகும். இதுபோல இதுவரையில செய்த செயல்கள் எத்தனை இருந்தாலும் சரி அவ்வளவு பதிவாகும். அந்த பதிவாகி இருக்கக்கூடியதுதான் ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரம். ஒன்று கூட போறதில்லை, மறையறதில்லை. 3 வயதில் இருந்து 3 வயதுல தான் மூளை செல்கள் நன்றாக கட்டப்படும். அதனால அதில் இருந்து வந்த அனுபவம் அத்தனையும் தவறாத பதிவு செய்வதும் மீண்டும் எடுத்து காட்டுவதுமாக வரும். ஆகையினால அந்த முறையில் நாம் பார்த்தோம்னா என்ன தெரிஞ்சு கொள்றோம்? மனதில் 2 இயக்கங்கள் நடைபெறுது. ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய செய்திகளை உள்ள அனுப்புது, உள்ள வாங்கி பதிவு செய்து, மீண்டும் உள்ள பதிவு செய்த இயக்கங்களை எண்ணங்களாக வெளியிடுது. எண்ணங்கள் வந்த உடனே எண்ணங்களுக்கு தகுந்த செயல்களை செய்வதற்கு தூண்டுகிறது. மீண்டும் இவ்வளவும் பதிவாகி திரும்பவும் அதுவே செயல், அதுவே பதிவுகள் அழுத்தம் பெறுகிறது. இம்மாதிரி ஒரு செயலை எத்தனை தடவை செய்தாலும் அத்தனை தடவையும் பதிவாகிற போது அதுக்கு வலு ஜாஸ்தி ஆகுது. இதனால ஒரு மனிதன் எந்த செயல்ல ஈடுபட்டானோ, நினைத்தானோ, அனுபவித்தானோ அதை அவ்வளவும் கருமையத்தில் இருப்பாக அமைந்திருப்பது தான் மனிதனுடைய அறிவாட்சி தரம். இந்த பிறவியில 3 வயது முதல் கொண்டு இன்று வரையில செய்த எல்லாமே பதிவாகி இருப்பது ஒன்று. பிறந்த போதே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மாதிரி பதிவு உண்டு. என்ன பதிவு? பெற்றோர்கள் மூலமாக கிடைத்த பதிவு. அது கரு தொடர் பதிவு என்று சொல்வார்கள். அதை சஞ்சித கர்மம்னு சொல்வாங்க. சஞ்சிதம்னா நீண்ட காலமாக சேர்த்து வைத்த மூட்டை. எத்தனை தலைமுறைகளாக இருந்து அப்பா அம்மா வந்தாங்களோ, அப்பா அம்மா மூலமாக நாம் வந்தோமோ, அவ்வளவு பேருடைய இயக்க பதிவுகள் எல்லாமே அடங்கி ஒரே ஒரு புள்ளியில் அடங்கிதான் இருக்கிறது. அது மீண்டும் செயல்படும் போது ஜீவகாந்த சக்தியினால விரித்து காட்டும் போது எல்லாமே வருது. அதற்கு உதாரணம் சொல்ல போனா, ஒரு விதையை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மரத்தினுடைய விதைய. மரத்தினுடைய முழு செய்தியும் அல்லது உருவமோ குணமோ நிறமோ எல்லாம் ஒரு புள்ளி அளவுல சுருங்கி அந்த விதையில முளையாக இருக்கும். ஆலமரமானாலும் சரி, மாமரமானாலும் சரி, இது கொட்டை பெருசு, அந்த விதை சிறுசு ஆலமரம் இருந்தாலும் முழு ஆலமரமும் அந்த விதைக்குள்ளாக எப்படி அடங்கி இருக்கிறது என்று பாருங்க. உருவத்தால அடங்கல. காந்த ஆற்றல் என்ற சக்தியினால அவ்வளவு அலை வடிவத்திலே சுருங்குது. எவ்வளவு சுருங்கினாலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அது விரிந்து வரும்போது, செயல்படும் போதுதான் தெரியும். இன்னொரு உதாரணம் நான் எடுத்து சொல்றேன். ஒரு கோழி முட்டையை பார்க்கிறோம், அதை அவைய வைக்கிறோம். ஆனா கோழி முட்டையில என்ன இருக்கிறது? மஞ்சள் கரு இருக்கிறது. மஞ்சள் கருவை சுத்தி வெள்ளை அம்பலி என்று சொல்வார்கள், அல்பியூமன். இப்போ அந்த மஞ்சள் கரு தான் பின்னால பறவை ஆகுது, கோழியாக மாற்றம் அடைகிறது. நீங்க எத்தனை விஞ்ஞான கருவிகளை வச்சு பெருக்காடி வச்சாலும் சரி, அதை பார்த்தீங்கன்னா அதுல கோழி இருக்குமா, பறவை இருக்குமா? பறவையை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு செல்லிலும் அந்த பறவையினுடைய தன்மை இருக்குது, பறவையும் இருக்கு. எப்படி இருக்கிறது? அந்த கோழி முட்டை மஞ்சள் கருவுக்குள்ளாக ஒரு காந்த உருவம் இருக்கிறது. அந்த காந்த உருவம் அதே கோழியினுடைய காந்த சக்தி சுருங்கி இருக்கிறது.
வளர வளர அந்த தாய்க்கோழி எந்தெந்த நிறத்தில் இருந்ததோ எந்தெந்த உருவத்தில் இருந்ததோ மூக்கு எலும்பு காலு கை எல்லாம் அதே போல அந்த 21 நாள் அவயம் வச்சு பார்த்தீங்களா அப்போ தானா வெளியே வருது. இதுதான் ஜீவகாந்த சக்தி சுருங்குவதும் விரிவதும். இது எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்ச்சிகள், இறைவனுடைய திருவிளையாடல் என்று சொல்லலாம். இறைநிலையானது எதையும் சுருக்கி வைக்கும். அந்த இறைநிலையினுடைய ஆற்றல் அணுவில் இருந்து வரக்கூடிய சுழற்சியிலிருந்து வரக்கூடிய அலைதான் எல்லா இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. அதனால இறைநிலை என்ற வெட்டவெளி சுருக்கும் சக்தியுடையது. அதிலிருந்து வந்த அணுவில் இருந்து வந்த அலை விரிக்கும் சக்தியுடையது. அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி. இந்த 2 விதமான சக்தியும் செயல்படுறத நாம் பார்த்தோமானால் வியப்பாக இருக்கும். இது நம்மால செய்ய முடியாத செயல், நம் மனம் ஊடுருவ முடியாத இடம், நம் கை கால் இவைகளெல்லாம் செல்ல முடியாத இடம். அங்கேயும் அந்த ஆற்றல் நுண்மையான முறையில எல்லா செயலையும் செய்து வர்றது. என்ன சொன்னா இத பார்க்கிற போது அந்த காந்த சக்தியினுடைய பெருமை தெரியும். இப்போ இந்த உடலை எடுத்துக்கொண்டீங்கன்னா 3 லேயர்கள், 3 படிகள். ஒன்று பரிவுடல். பருவுடல் என்றால் செல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று அடுக்கப்பட்டு ஈர்த்து பிடித்து கொண்டு ஒரே ஒரு கட்டடமாக தெரியுது. இதுதான் பருவுடல். ஒரு வீடு பார்க்கிறோம், அந்த வீடு 10,000 செங்கல்லால கட்டப்பட்டிருக்கிறது என்று தெரியும். ஆனா எந்த செங்கல்லும் வெளியே தெரியல, ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒட்ட வச்சு வீடு தெரியும். அதே போல செல்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு கூட்டாக காட்சி அளிக்குது. அதான் உடல், பருவுடல் என்று பெயர், பிசிக்கல் பாடி. இதற்கு உள்ளாக நுண்ணுடல் அல்லது ஆஸ்ட்ரல் பாடி என்று ஒண்ணு. அது என்னது என்றது இப்போ நான் விளக்கி சொல்றேன். நுண்ணுடல் என்பது உயிர் சக்தி. அந்த உயிருக்கு எப்படி அளவு இருக்கும், எவ்வளவு இருக்கும் என்றத தத்துவ ஞானிகள், ரிஷிகள், தவத்திலே மிகுந்தவர்கள் அவங்க கண்ட ஒரு காட்சியை சொல்றாங்க. ஒரு பசுவனுடைய ரோமத்தை எடுத்துக்கொண்டு அது கனம் எவ்வளவு இருக்குமோ அது நீளம், அதே நீளம் வச்சு ஒரு துண்டு வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. முதலில 100 கூறு போடுங்க. அதன் பிறகு அதுல ஒரு கூறு எடுத்து வைத்துக்கொண்டு அதை 1000 கூறு மறுபடியும் போடணும். அப்ப எவ்வளவு இருக்கும் அது? அதாவது அந்த பசுவனுடைய ரோமத்தை எடுத்து கனம் எவ்வளவு இருக்குதோ அதே அளவு நீளம் வச்சு வெட்டி எடுத்து அதை 1,00,000 கூறு போட்டால் அது எவ்வளவு பருமன் வருமோ அதுதான் உயிரினுடைய அளவு என்று சாதாரண மக்களுக்கு, யூகத்துக்கு அவர்கள் கொடுக்கிறாங்க அனுமானத்துக்கு. அத்தகைய நுண்ணிய மூலக்கூறு தன் சுழலால, அதாவது இறையாற்றல் எல்லாவற்றையுமே அழுத்தி கொண்டிருப்பதனால இறைவழி அந்த பரமாணு என்ற உயிர் சக்தி சுழன்று கொண்டேதான் இருக்குமே தவிர நிற்காது. அந்த சுழற்சியின் வேகத்தினால அதை சுற்றிலும் இருக்கிறது என்ன இருக்குது? இறைவழி இருப்பு நிலை. இது இயக்கம், அது இருப்பு. இந்த இயக்கமும் இருப்பும் ஃபிரிக்ஷன், அதாவது உரசல் ஏற்படுது பாருங்க. அந்த உரசல்ல இருந்து அலைகள் வருது. அந்த அலைகள் மீண்டும் இறைவழியால சூழ்ந்தழுத்தப்பட்டு அதுவும் குளோபல் ஃபாரம், அதாவது வட்ட வடிவமாக, அதாவது கோலி வடிவமாக சிறு சிறு அளவில் அதுவும் அணுவாகவே தெரியும். ஆனால் அசலாக தோன்றிய அணுவுக்கு இருக்கக்கூடிய வேகமும் சக்தியும் அதுக்கு இல்லை. அதனால
தோன்றி சிறிது நேரத்துக்குள்ளாகவோ சிறிது காலத்துக்குள்ளாகவோ அது மறைந்து விடும். அப்போ அதுதான் நிழல் விண் என்றும் ஷேடோ வேவ் பார்ட்டிகள் என்றும் சொல்லப்படுவது. அதுதான் காந்த சக்தி என்று சொல்லக்கூடியதும் பேரியக்க மண்டலம் முழுமையும் இருக்கிறது, நம்ம உடலுக்குள்ளாகவும் இருக்கிறது. அந்த உயிர் சக்தி இருக்கிறதே இந்த உடல்ல, அதாவது பருவுடல் செல்களால் ஆக்கப்பட்டது, அதற்கு உள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது நுண்ணுடல். கோடிக்கணக்கான உயிர் சக்தி நுண்ணுடலாக ஹாஸ்டல் பாடியாக நமக்கு இருக்கு. அந்த ஒவ்வொரு உயிர் சக்தி துகளும் தன்னைத்தானே விரைவாக சுத்துவதனால அதிலிருந்து வரக்கூடிய அலைதான் ஜீவகாந்த சக்தி. இத உதாரணம் எப்படி சொல்லலாம்னா, கத்திக்கு சாண பிடிக்கிறவங்க தெருவில் வருவாங்க, நாம கத்திய கொடுக்கிறோம், அவன் சக்கரத்தை சுழட்டுறான். அந்த சக்கரத்துல அந்த கத்தி அப்படி வைக்கிறான் பாருங்க, எப்படி ஆயிரக்கணக்கான பொறிகள் வருது. அது எப்படி வருதுன்னா உரசல். ஒன்று வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது, ஒன்று நிலையாக நிற்கிறது. இதற்கும் அதுக்கும் ஏற்படக்கூடிய உரசல், ஃபிரிக்ஷன், அதுல இருந்து அலைகள் தரும். அதே போன்று இறைவெளி என்பது நிலையானது, விண் என்பது விரைவாக சுழன்று கொண்டிருப்பது. இந்த சுழற்சியில இருந்து சுழற்சிக்கும் இருப்புக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஃபிரிக்ஷன் அல்லது உரசல், அதிலிருந்து வரக்கூடிய அலைதான் நிழல் அலை அல்லது ஷேடோ வேவ் பார்ட்டிகள். அதுதான் காந்த சக்தி. அது எங்க போகும்? அதே இறைவெளியில் தான் நிற்கணும். அந்த அந்த காந்த சக்தியானது அணுக்களுடைய நெருக்கத்துக்கு தகுந்தவாறு, உதாரணமா பஞ்சபூதங்கள்னு சொல்றோம், வேற வேற இல்லை. விண் துகள் தனியாக அப்சல்யூட் வெலாசிட்டி என்று சொல்லக்கூடிய முறையில தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த களத்துக்கு விண்வெளி என்று பெயர். 1, 2, 4, 6 இப்படி சேர்ந்து இயங்குற போது அது காற்று என்று பெயர். இந்த ஷேடோ வேவ் பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய காந்த அலை விண்வெளியிலே வர்ற போது அது கரைது பாருங்க, அதுதான் அழுத்தம், பிரஷர். அதுவே காற்றுக்குள்ளாக வந்து கரைகிற போது அது ஒலி. அந்த காற்றிலே அழுத்த காற்று ஆக்சிஜன் என்ற இடத்துல வர்ற போது, நெருக்கமான காற்றுக்குள்ளாக வர்ற போது அந்த ஒலியோட ஒளியும் அல்லது சூடும் பிறக்கும். இப்போ காற்றிலேயே நீர் காற்று, உயிர் காற்று என்று 2, அழுத்த காற்று 2 இருக்குது இல்லோ, அதாவது ஆக்சிஜன், ஹைட்ரோஜன். இந்த 2ம் ஒரு கூட்டு சேர்ற போது இந்த இடத்துல இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு கோர்வை உண்டாயிடும். அதுதான் தண்ணி. அந்த தண்ணிக்குள்ளாக இதே காந்த சக்தி தன்மாற்றம் பெற போது சுவையாக மலர்கிறது. அதுவே கெட்டி பொருள்ல மணமாக மாறுகிறது. ஆக காந்த சக்தியானது அழுத்தமா, ஒளியா, சுவையா, மணமாக எல்லா சடப்பொருளையும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போல நமக்குள்ளாகவும் அந்த காந்த சக்தி மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு மேலாக சீவன் என்ற இடத்துல, உயிரினம் என்ற இடத்துல இந்த 5 தன்மாற்றங்களோட கடைசியாக இவைகளெல்லாம் உணரக்கூடிய மனமாகவும் இருக்கிறது. 6வது. இத மனதில் வைத்துக் கொண்டீங்கன்னா, நம்ம உடல்ல பருவுடலுக்குள்ளாக நுண்ணுடல் என்ற ஹாஸ்டல் பாடி, அந்த நுண்ணுடல் இயக்கத்தில் இருந்து வரக்கூடியது அலைதான் காந்த சக்தி. அந்த காந்த சக்தி தன்மாற்றம் பெற போது அழுத்தமா, ஒளியா, சுவையா, மனமா, இன்னும் ஜீவன்கள்ல மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டோமானால், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, அந்த உயிர் சக்தியிலிருந்து வரக்கூடிய அலை
வெளியில புலன்களோட தொடர்பு கொள்ற போது அந்த அலை அதனுடைய அலையோட படுற போது உணர்கிறது. அப்போ உணர்வது என்பது ஃபிரிக்ஷன் தான். நம்ம உடல்ல இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம், ரத்தம் ஓடுது. இது பழக்கத்தினால நமக்கு அந்த ரத்தம் ஓடுறது தெரியல. அதே போல இருதயம் துடிக்கிறது, அது தெரியல. ஆனா கூர்ந்து அமைதியா இருக்கிற போது பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இருதயம் துடிப்பு தெரியும், ரத்த ஓட்டம் தெரியும், குடல் ஆகாரம் சீரணம் பண்ற சத்தம் தெரியும். எல்லாம் அதை தசநாதம் என்று சொல்வார்கள். 10 விதமான ஒலிகள் நம்ம உடல்ல ஏற்படுது என்றதை கண்டுபிடிச்சவங்க சொல்றாங்க. நானும் அதுல பல தடவை பார்த்திருக்கேன். 10 என்றது எண்ண முடியல என்றாலும் பலவிதமான சத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதே போல நம்ம உடல்ல ரசாயனங்கள் எல்லாம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்க. 10 விதமான விதை போட்டீங்க, அதே தண்ணி அதே மண்ணு, ஆனா விதை தான் வேற வேற. முளை விடுது, அதுக்கப்புறம் தண்டு வருது, மரம் ஆகுது. எத்தனை மாற்றம் அதுல! சுவையில மாற்றம், மணத்துல மாற்றம், நிறத்துல மாற்றம். இவைகளெல்லாம் எங்கிருந்து வருது? அந்த ஜீவகாந்த சக்தி அதுக்குள்ளாக இருப்பதனால, அந்த விதையில இருப்பதனால அது மலரும் போது அதுக்கு ஏற்றவாறு சுழலியக்க விரைவை சரிப்படுத்துது. அந்த விரைவுக்கு தகுந்தவாறு தன்மாற்றங்கள் உண்டாகுது. அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமா. அப்படி பார்க்கிற போதுதான் ஒரு மரத்துல மரமாக மாறுறது. அந்த மரத்துல பழுத்தால், பழம் பழுத்தால், அந்த பழுத்த பழத்துல சுவை இருக்குது, நிறம் இருக்கிறது, ரசாயனம் இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறது. நான் ஊத்துறது ஒரே மாதிரி தண்ணி தான். இவைகளெல்லாம் நாம பார்த்தோம்னா நம்ம உடல்ல இறைநிலையானது சுத்த வெளியாக இருந்து கொண்டு அதிலிருந்து தோன்றிய அணுக்கள் சுழண்டு கொண்டே இருக்கிற போது அதுதான் உயிர். அந்த உயிர் சுழல்ல மையத்தில் சுழலாது இருப்புதான் அறிவு. அது 2 புறமும் உள்ள சுத்த வெளியோடவே கலந்து பிரபஞ்சம் முழுவதும் கலந்துதான் இருக்கிறது. அப்போ உயிர் சக்தியினுடைய மையத்தில் இருக்கிற போது அதுக்கு அறிவுன்னு பேரு. அதுக்கு அப்பாலாக பேரியக்க மண்டலம் முழுவதும் இருக்கிற போது தெய்வம், கடவுள், இறைவெளி, யூனிஃபைட் ஃபோர்ஸ், இப்படி எல்லாம் சொல்றோம். அந்த அறிவு என்ற மையப்புள்ளியில இருந்து இந்த சுழற்சி வேகத்தில் வரக்கூடிய அலை மனம். அங்க அறிவு இருப்பு நிலையில, அறிவு இயக்க நிலையில மனம். அந்த மனம் என்ற அலை எந்த பொருளோட சேர்ந்தோ அந்த பொருள் தன்மை அடைகிற போது அந்த அலைக்கு நிலையாக உள்ள அறிவு அதை பதிவு செய்து கொள்ளுகிறது கருமையத்துல. நீங்க இப்போ கையை நான் இப்படி வச்சு இப்படி பார்த்தேன், இது ஒரு பலகை என்று தெரியும். இத இன்னைக்கு நிறுத்திட்டேன். நாளைக்கு நினைச்சு பார்க்கிறேன், நான் என்ன தொட்டு பார்த்தேன்? பலகை. இந்த கை இங்க தொடர போது மன அலை இங்கே இயங்கி அதே போல அந்த அளவுக்கு உரிய அழுத்தம் தன்னண்ட பிரதிபலிக்குது. இங்க செயல் அங்க பதிவாகி போச்சு. எப்ப எத்தனை தடவை வேணுமானாலும் அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போ மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கெல்லாம் இறைவன் பதிவு செய்து கொண்டேதான் இருக்கிறான். எப்ப வேணுமோ அந்த நேரத்தில் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதுதான் வினைப்பதிவுகள். இந்த எண்ணம் என்றதை தெரிந்து கொண்டோமானால் வினைப்பதிவுடைய ஒரு பெருமை கூட நன்றாக தெரியும். நண்பர்களே, அப்போ எந்த செயல் நாம் செய்யறோம்னாலும் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டுதான் செய்யறோம். அதனால எண்ணத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும். நம்மிடத்துல எத்தனையோ எண்ணங்கள் பிறக்கின்றன. அவையெல்லாம் ஏற்கனவே நாம் செய்த செயலினுடைய பதிவு தான் எண்ணங்களாக ஆகுது, புதுசா வர்றதில்லை. அந்த எண்ணங்கள் எத்தனை அடிப்படையை கொண்டு இருக்கின்றன என்று இப்பொழுது பார்ப்போம்.
தேவையினுடைய அடிப்படையில் ஒரு எண்ணம் எழலாம், செயல் மலரலாம். பழக்கத்தினுடைய அடிப்படையில் ஒரு எண்ணம் எழலாம், செயல் மலரலாம். சூழ்நிலையினுடைய அடிப்படையில் ஒரு எண்ணம் எழலாம், செயல் மலரலாம். பிறர் எண்ணம் தூண்டுதல்னால நம்மிடத்துல ஒரு எண்ணம் எழலாம், செயல் மலரலாம். கருவமைப்பின் காரணமாக பெற்றோர்கள் குணாதிசயங்கள் அவருடைய தன்மைகள் எல்லாம் பதிந்த பதிவு நமக்கு காலத்தால் அவைகளெல்லாம் எண்ணங்களாக மலரலாம், செயல் விளையலாம். நம்முடைய மூலம் எந்த பொருளாக இருந்தாலும் அணுவில இருந்துதானே, அந்த அணுவுக்கு மூலமாக இருப்பது இறைவழிதான். இறைவன் தான் துண்டுபட்ட நிலை, பின்னப்பட்ட நிலை அணு. ஆகவே இறைநிலையில இருந்துதான் அணு தோன்றி அண்டங்களாகி பெண்டங்களாகி அதுல ஓரறிவுல இருந்து 6 அறிவு வந்ததுல நாமும் இருக்கோம். அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ், அறிவு என்ற ஒரு தன்மையில இறைவனுடைய தன்மை அத்தனையும் இருப்பதனால இந்த உலக வாழ்க்கையில நாம் சலிப்புறும் போது இதையெல்லாம் தாண்டி என்ன என்று சிந்தனை செய்யும் போது தானாகவே அந்த இறைவனுடைய ஆற்றல், அதை அறிய வேண்டும் என்ற எண்ணம், அதற்குரிய தன்மைகள் எல்லாம் பிறக்குது பாருங்க. அந்த எண்ணங்கள் எல்லாம் தெய்வீக எண்ணம்னு சொல்றோம். அப்போ 6 அடிப்படையில நமக்கு எண்ணங்கள் எழலாம். தேவையினுடைய அடிப்படையில், பழக்கத்தினுடைய அடிப்படையில், சூழ்நிலையினுடைய அடிப்படையில், பிறர் எண்ணம் தூண்டுதல்னால, கருவமைப்பின் பதிவின் காரணமாக, தெய்வீகமாக 6 வகையிலே எண்ணம் எழலாம். இதற்கு நான் உதாரணம் கொடுக்கிறேன். நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அது எப்படி வந்தது, எந்த அடிப்படையில் இருக்குதுன்னு பார்க்கும். பசி எடுக்குது, அந்த பசியை போக்குவதற்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம் பொதுவாக. அப்போ தேவையினுடைய அடிப்படை, ஏற்கனவே அந்த பசி எடுத்த போது நாம் சாப்பாடு சாப்பிட்டு அந்த பசியை தீர்த்து கொண்டோம். அந்த பதிவு இருப்பதனால இப்போ பசி எடுக்கிற போது சாப்பிடணும்ன்ற எண்ணம் வருது. இந்த எண்ணத்துக்கு அடிப்படை என்ன? தேவை, தேவையிலிருந்து வந்த எண்ணம். ஆனா சாப்பிடணும்னு நினைக்கிறோம், பசி இல்லை. அப்போ அந்த எண்ணம் எங்க இருந்து வந்தது ஆராய்வோம். சாதாரணமா நாம் மணி 1 பகல் 1 மணிக்கு சாப்பிட்டு பழகி இருக்கோம். பசியே இல்லைன்னாலும் கூட நாம மணியை பார்க்கிறோம், கடிகாரத்தை 1 காட்டுது, சாப்பிடணும், மணி உள்ளாய் போச்சு, சாப்பிடணும் என்று சொல்றோம், செய்யறோம். அப்ப அங்க பசியே இல்லைன்னாலும் கூட பழக்கத்தினால அந்த 1 மணிக்கு சாப்பிடுறது என்ற பழக்கத்தை ஒட்டி இன்னைக்கு அந்த 1 மணி ஆன உடனே சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நீங்க கார்லயோ அல்லது நடந்தோ ஒரு இடத்துக்கு போய்கொண்டே இருக்கீங்க. அங்க ஒரு நல்ல உயர்தரமான ஒரு ஹோட்டல், அங்க போண்டா ரொம்ப நல்லா இருக்கும், பல தடவை போய் சாப்பிட்டு இருக்கீங்க. அந்த ஹோட்டல் பார்த்த உடனே இங்கே போண்டா ரொம்ப நல்லா இருக்கும், அதை போய் சாப்பிட்டு வரலாம் என்று அங்கே தேவையும் இல்லை, பசியும் இல்லை. ஆனா பழக்கம் தான் அது, பழக்கத்தினால வந்த எண்ணம். அதே போல சூழ்நிலையின் காரணமாக எல்லாரும் ஒரு பிக்னிக் பார்ட்டி போறாங்க, அல்லது கடற்கரைக்கு போய் ஏதோ வேடிக்கை பார்க்கறாங்க. ஒரு விசேஷ காலத்துல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, நாமும் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறோம் நினைக்கிறோம். இது சூழ்நிலையின் காரணமாக. அதன் பிறகு பிறர் எண்ணம் தூண்டுதல் என்றதை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீங்க மார்க்கெட்டுக்கு போகணும், சாமான் வாங்கணும்னு ஒரு லிஸ்டே எழுதி வர்றீங்க. அப்படி போற போது நுழையிற போதே ஒருத்தர் ஒரு நல்ல கட்டம் போட்டதாக ஒரு துணி, சொக்கா துணியோ அல்லது சாதாரண துணியோ வச்சு விற்கிறார். ரொம்ப கவர்ச்சியா இருக்குது, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.
பார்த்த உடனே இது என்ன விலை? இது 50 ரூபா ஒரு மீட்டர். சரி, எத்தனை மீட்டர் வேணும் ஒரு ஷர்ட்டுக்கு? 2 மீட்டர் கூடப்பா, வாங்கிக்கிறோம். ஆனா பணமும் காலி ஆகி போச்சு. இங்க தேவையில்லாத பொருளை வாங்கியாச்சு. வீட்டுக்கு போறீங்க, அப்போ எண்ணம் வருது, எனக்கு எதுக்காக நான் இந்த துணியை வாங்கினேன்? தேவையே இல்லையே. ஏற்கனவே என்னுடைய பீரோவில் 28 சொக்கா இருக்குது. எந்த சொக்கா இன்னைக்கு போடலான்னுட்டு ஒவ்வொரு நாளும் பெரிய போராட்டமா இருக்குது அங்க பாக்குற போது. இன்னும் ஏன் எனக்கு சொக்கா ஏன் வாங்கினேன்னுட்டு நீங்க செய்த செயலையே திருப்பி பழிச்சு பாக்குறீங்க. எப்படி வாங்கணும்? இங்கதான் ஆராய்ச்சி. அந்த துணி விற்கிறவன் அந்த டிசைன் போட்டவன், இந்த டிசைன் எத்தனையோ பேர் மனதை கவரக்கூடியது. ஆகையினால நாம் இந்த டிசைனுக்கு இந்த கலர் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்று வச்சான் பாருங்க. அதை பார்த்த உடனே அந்த ரிஃப்ளெக்ஷன், அவன் எந்த எண்ணத்தை அங்க பதிய வச்சானோ அந்த எண்ணம் பிரதிபலித்து நான் அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. வாங்கியான பிறகு அவன் போனான், நீங்க நிக்கிறீங்க. இப்போ உங்க அனுபவம் வந்துட்டு, நமக்கு 28 ஷர்ட் இருக்குது, இது என்னத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ செயல்கள் ஒருத்தரை பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து தேவையில்லாததெல்லாம் நாம் தேவையாக்கி கொள்ற போது பிறர் மனம் தூண்டுதல் தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டியது என்றது போக வேண்டாததும் பிறர் மனம் தூண்டி நாம் ஆரம்பிச்சதும் பார்த்தீங்கன்னா அதுவே வாழ்க்கையில பெரிய பாரமாக இருக்குது. ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த உலகம் முழுவதும் பீடி பிடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, சுருட்டு பிடிக்கிறாங்க. இந்த புகை பிடிக்கிற பழக்கம் எப்படி வந்தது? என்ன நன்மை இருக்குது அதுல, என்ன தேவை இருக்குதுன்னு பாருங்க. தேவையும் இல்லை, நன்மையும் இல்லை. எப்படி ஆரம்பிச்சது? பிறர் மனம் தூண்டுதல். அதை நிர்ணயம் பண்றது எப்படி? ஒரு 100 பேரை புகை பிடிக்கிறவங்களை கூப்பிடுவோம் வச்சுக்கிட்டு, முதல் சிகரெட்டு உங்க பொருள், உங்களுடைய சொந்த பணம் போட்டு நீங்க வாங்கினீங்களா கேட்டு பாருங்க. ஒருத்தரும் முதல் தனக்கு வேண்டும் என்று தன்னுடைய சொந்த துட்டை போட்டு சிகரெட் வாங்கினவனே இல்லை. எல்லாம் தயவுதாட்சியத்தினால, பிறருடைய மனம் உந்துதல்னால, நம்முடைய சிநேகிதர்கள் நண்பர்களுடைய தூண்டுதல்னால இந்தப்பா ஒன்று சாப்பிடு கொடுத்து அப்படி பழகினது தானே தவிர உலகம் முழுவதும் விரிந்த இந்த சிகரெட் பழக்கம் ஃப்ரீ இனாகுரேஷன் கருணையோட ஒரு அன்பன் கொடுத்தது தான் அது. அது பிடிச்சு பார்த்து ரெண்டு தரம் ஆன பிறகு அது பழக்கமாகி போச்சு. இப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் அல்லது பொருளாதார மேதைகள் எல்லாம் கணக்கெடுக்கிறாங்க. உலகத்திலே இந்த சிகரெட்டு குடிக்கிற பழக்கத்தினால ஏற்படக்கூடிய செலவு கிட்டத்தட்ட ராணுவ செலவுக்கு ஒத்த அளவில் வருது என்ற அளவுக்கு. இது பிறர் மனம் தூண்டுதல்னாலே. இதே போல எத்தனையோ செயல் காலையிலிருந்து மாலை வரைக்கும் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது போக தேவையில்லாததை பிறர் மனம் தூண்டி அந்த எண்ணத்தை கொண்டு நாம் செயல்படுத்தி நாம் அதுவே நமக்கு தேவையாக்கி கொண்டோம். அதன் பிறகு கருவமைப்பு பதிவு. பெற்றோர்களிடத்துல சில பழக்கங்கள் இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் இன்னும் 4 தலைமுறையில கூட இருக்கலாம் அந்த பழக்கம். அது காலத்தால வர்ற போது இங்கே அந்த எண்ணம், நான் கள்ளு சாப்பிடணும், சாராயம் குடிக்கணும், ரேஸ் கோர்ஸ்க்கு போகணும், அல்லது கோயில் கட்டணும், இப்படி எல்லாம் வருதுன்னா நமக்கு அதுக்கு சம்மதமே இல்லாத கூட அந்த எண்ணங்கள் வரும். அது ஆராய்ந்து பார்த்தா அது மூதாதையர்கள் எண்ணிய எண்ணம் அந்த கருமையத்தில் அப்படியே பதிவாகி
அப்படியே வரும்போது எங்கு எங்கு வாய்ப்பு உள்ளதோ அந்த இடத்துல எண்ணங்களாக மலரும். அந்த எண்ணம் இவருக்கு வரும். அதே போல இயற்கையான எண்ணம் இறைவனை காணணும், என்ன அறியணும், அதற்காக யாரை போய் பார்க்கலாம் என்று நாம் எத்தனையோ முயற்சிகள் செய்கிறோம். இது தெய்வீகம். இவைகளெல்லாம் எப்படி வருதுன்றது தெரிந்து கொண்டோம். இப்ப என்ன, நமக்கு வேண்டிய எண்ணங்களை முறைப்படுத்தி கொண்டு வேண்டாத எண்ணங்களை தவிர்க்கணும். அதற்காக ஒரு எண்ணம் எழும்போதே இந்த எண்ணம் எங்கிருந்து வருது, எந்த அடிப்படையில, தேவையினுடைய அடிப்படையா, பழக்கத்தினுடைய அடிப்படையா, சூழ்நிலையினுடைய அடிப்படையா, இந்த எண்ணத்தை செயல்படுத்தணும்னா என்ன ஆகும்? அது தவறாக வரும், தீய விளைவுகள் வரும். சரி, வேண்டாம். அந்த மாதிரி நாம் எண்ணத்தை சிந்திக்க தொடங்கினா செயலை வடிகட்டி விடுவோம். எண்ணத்தையே மாற்றி அமைச்சுக் கொள்ளலாம். அதன் பிறகு மீண்டும் மீண்டும் அதே போல செயல் நமக்கு வராது, தோன்றாது. தோன்றினாலும் ஏற்கனவே அதற்காக எடுத்த முடிவும் அதற்கு பதிலாக செய்த செயலும் பதிவாகி இருப்பதனால அதுவே நமக்கு பாதுகாப்பாக அமைந்துவிடும். அதற்காகத்தான் நாம் எண்ண ஆராய்தல் என்ற பயிற்சியை செய்ய வேண்டியது அவசியம். ஒவ்வொருவரும் எண்ணத்தை கொண்டே வாழ்க்கையை நடத்துவதனால அந்த எண்ணத்தினுடைய பலனை அறிந்து, அதனுடைய விளைவுகளை அறிந்து, முறை அறிந்து செயல்படுத்தி வெற்றியோடு வாழ்வதற்கு எண்ணம் ஆராய்தல் என்பது மிக மிக அவசியம் என்று கூறி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைநிலையோடு மனதை இணைத்து மனங்குளிர வாழ்த்து